அவங்க ஆல்ரெடி முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணி இருந்தாங்க, இப்போ நேரடியாக கூட்டணி இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்றாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு. அதே தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தலைவர்னு சொல்றாங்க திருமதி வானதி சீனிவாசன் தான் சொல்றாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 2001 சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை சொத்துக்களை காப்பாற்ற குடும்பத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நேற்று இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும் இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம். டீலிமிட்டேஷன்ல அவங்க ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவாக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைட்லேருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க, ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்கு, அப்போ ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை. அதனால பிரச்சனை கேஸ் எல்லாத்துலயும் மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒண்ணுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்றேன்.